ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக 13 நிச்சயம், சஜித் சத்தியம், 13வது திருத்த சட்டத்தை நான் முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன், இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வடக்கிற்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரபஞ்சம் திட்டத்தின் கீழ் கிளிநொச்சி பாரதி வித்தியாலயத்தின் திறன் வகுப்பறைக்கான கணினி மற்றும் உபகரணங்களை நேற்று ஞாயிற்றுக்கிழமை கையளித்தார். இந்த நிகழ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகளுக்காக பிரபஞ்சம் திட்டத்தினூடாக இதுவரை 225 பாடசாலைகளுக்கு 251.4 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளோம். இது ஓர் அரச நிதியோ அல்லது அரசு ஒதுக்கீடோ அல்ல. இதைவிட 87 பாடசாலைகளுக்கு 424.1 மில்லியன் ரூபாய் செலவில் பேருந்துகளை வழங்கியிருக்கின்றேன். இதைவிட 1083.1 மில்லியன் ரூபாய் செலவில் இலங்கை முழுவதும் மருத்துவ உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளன. நான் எதிர்க்கட்சியாக இருந்து இவ்வாறான சேவைகளை ஆற்றி வருகின்றேன். இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து 76 வருடங்களாக செய்யாத வேலையை எந்த அரச நிதியும் இல்லாமல் செய்வதையிட்டு நான் மகிழ்வு அடைகிறேன். சர்வதேச ரீதியாக ஒரு ஸ்மார்ட் முறையிலான கல்வியை அறிமுகப்படுத்துவோம். ஸ்மார்ட் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு இந்த அன்பளிப்பினூடாக உள்ளது. இலங்கையில் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். சர்வதேச தொழிலாளர் தினத்திலும் நாங்கள் இந்த விடயத்தினை அறிவித்திருந்தோம். எங்களுடைய நாட்டிலே சட்ட ரீதியான அரசியலமைப்பிலே 13வது திருத்த சட்டம் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு, தெற்கு என்று 9 மாகாணங்களிலும் இதனை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் எதுவும் இல்லை. அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, சமய ரீதியாக மக்கள் தங்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள எமது ஆட்சியில் எந்த தடையும் இருக்காது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுடன் டீல் இல்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தமது அணிக்கும் இடையில் எவ்வித டீலும் கிடையாது என்று தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ரணிலுக்கும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் அரசியல் டீல் இருப்பதாகவும் அந்த கட்சியினர் சிவப்பு ஜானைகள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அந்த குற்றச்சாட்டை தேசிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது. எமது மக்களுடன் மட்டுமே டீல் உள்ளது. ஜனாதிபதியுடன் ஜாருக்கு டீல் உள்ளது என்பது விரைவில் தெரியவரும் எனவும் தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நானே களமிறங்குவேன், மொட்டுக்கு ரணில் தகவல். ஜனாதிபதி தேர்தலில் தான் களமிறங்க உள்ளதை பொதுஜன பெரமுன கட்சிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரியப்படுத்தியுள்ளார் என சிங்கள வார இதழொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தேசிய பொது வேட்பாளராகவே போட்டியை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என அறிய முடிகின்றது. மொட்டு கட்சி முக்கியஸ்தர்களுடன் நடைபெற்ற உள்ளக சந்திப்புகளின் போதே ஜனாதிபதி இதனை தெரியப்படுத்தியுள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. எனினும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திய பின்னரே தமது நிலைப்பாட்டை அறிவிக்க மொட்டு கட்சி திட்டமிட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 70 சிப்பாய்கள் மாயம். ரஷ்ய உக்ரைன் போரில் ஈடுபட கூலிப்படையில் இணைந்து கொண்ட இலங்கையின் முன்னாள் படையினர் 70 பேர் தொடர்பில் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை என அவர்களை தேடும் நடவடிக்கைகளுக்காக ரஷ்யா சென்றுள்ள எதிர்க்கட்சி குழுவினர் தெரிவித்துள்ளனர். ரஷ்ய உக்ரைன் போரில் ஈடுபட்ட இலங்கையின் முன்னாள் சிப்பாய்கள் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் சுமார் 10 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூலிப்படையில் சேர்ந்த 220 முன்னாள் படை வீரர்கள் மீண்டும் இலங்கை திரும்பும் நோக்கில் உள்ளனர். ஆயினும் கூலிப்படைகளில் இணைந்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் படை வீரர்களான 70 பேர் பற்றி எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை. இவ்வாறு சுமார் 1 வார காலமாக இந்த தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குறித்த குழுவினர் அறிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பட்டத்துக்கு பாடை. பல்கலைக்கழக பட்டத்தை பாடையில் கட்டி வேலையில்லா பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் நடுரோட்டில் ஒரே ஒரு பரீட்சையில் பறந்து போனது பல பரீட்சை எழுதி பெற்ற பட்டம்
வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், எமக்கான வாழ்க்கையை நாம் எப்போது வாழ்வது, படிப்புக்கும் போராட்டம் வேலைக்கும் போராட்டமா, எல்லோருக்கும் பாரபட்சமின்றி வேலைகளை வழங்க வேண்டும், படித்தவர்கள் இந்த நாட்டின் சாபக்கேடுகளா, பல வருட கனவு வெறும் கனவாகவே போய்விடுமா, படித்தும் பரதேசிகளாக திரிவதா என்பன போன்ற கோஷங்கள் எழுப்பி அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகைகளின் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழ் பொது வேட்பாளர் சிறந்த தீர்மானம் அல்ல, பேராசிரியர் சர்வேஸ்வரன் கருத்து. ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழர் தரப்பின் சார்பில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது ஒரு சிறந்த தீர்மானம் அல்ல என கொழும்பு பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அறிவோர் ஒன்று கூடும் அரசியல் கருத்துக்களம் நேற்று யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி தந்தை செல்வா கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் தொடக்க உரை ஆற்றும் போதே பேராசிரியர் சர்வேஸ்வரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு மேலும் கரைத்துரைத்த அவர், சுயநிர்ணய உரிமைக்கான பொது வாக்கெடுப்பை நடத்தும் போது அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒன்றாக வாக்களிப்பர். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் போது அனைத்து தமிழ் மக்களும் அதற்கு வாக்களிப்பர் என கருத முடியாது. ஏனெனில் பொது வேட்பாளர் தொடர்பில் நம் தமிழ் தரப்பில் வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என கூறுகின்ற அதே நேரத்தில் இன்னொரு தமிழ் தரப்பு ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என கோருகின்றது. அதேபோன்று தமிழ் பொது வேட்பாளர் யார், அவரை எப்படி தெரிவு செய்வது குறித்த வேட்பாளர் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் விருப்பத்திற்கு உரியவரா என்ற கேள்விகளும் எழும். எல்லாவற்றிற்கும் மேலாக 2024 ஆண்டில் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவோம் ஆயின் அடுத்து பெறும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கும் என்ற கேள்வி எழுவதிலும் நியாயம் உள்ளது. ஆக பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் தீர்மானங்களை எடுத்துவிட்டு நியாயங்களை தேடக்கூடாது. மாறாக நியாயங்களை வைத்துக்கொண்டே தீர்மானங்களை எடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்கு போட வேண்டாம் என்று நான் கூறவில்லை. தமிழ் பொது வேட்பாளரை போட வேண்டாம் என்றே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இக்கருத்துக்களத்தில் அவைத்தலைவர் CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன், மருத்துவர் சத்தியலிங்கம், சட்டத்தண்ணி சயந்தன் உட்பட பலரும் கருத்துரை வழங்கினர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையின் நீதி பொறுப்புக்கூறலுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு, பெத்வான் ஷாக் தெரிவிப்பு. இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான முக்கியமான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதை மையப்படுத்தி தொடர்ந்தும் பணியாற்ற எதிர்பார்ப்பதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் சர்வதேச குற்றவியல் நீதிக்கான சிறப்பு தூதுவர் பெத்வான் ஷாக் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கை சந்தித்த வேளையிலேயே அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் வருடாந்த தலைமை ராஜதந்திரிகளின் அமர்வில் பங்கேற்றிருந்தார். இதில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த ஜூலி சங் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் சர்வதேச குற்றவியல் நீதிக்கான சிறப்பு தூதுவர் பெத்வான் ஷாக்குடன் உரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ள அவர், இலங்கையில் நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான முக்கியமான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதை மையப்படுத்தி தொடர்ந்தும் பணியாற்ற எதிர்பார்த்துள்ளேன். தூதுவர் ஜூலி சங்குடனான சந்திப்பு அருமையாக இருந்தது. நீதி மற்றும் பொறுப்புக்கூறலுக்கான முயற்சிகளை தொடர்வதற்கு அமெரிக்க தூதுவருடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளேன் என தெரிவித்தார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 3வது தடவை பிரதமராக பதவியேற்றார் மோடி. இந்தியாவில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து 3வது முறையாகவும் நரேந்திர மோடி பாரத பிரதமராக நேற்று பதவியேற்றுள்ளார். பதவியேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை புதுடில்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றது. ஜவஹர்லால் நேருக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்ற நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவரைத் தொடர்ந்து மத்திய மந்திரிகளும் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கும் ஜனாதிபதி பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயீஸ் சிசெல்ஸ், துணை ஜனாதிபதி அகமது அபீஃப், மொரீசியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜக்நாத், நேபாள பிரதமர்
புஷ்பகமல் தகால், பூட்டான் பிரதமர் ஷெரிங் தோப்கே ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதமர் மோடியை வாழ்த்தினர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதல் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தையிட்டியில் மீண்டும் காணி அளவீடு ரகசியமாக முன்னெடுக்க ஏற்பாடு. தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியை மீளவும் கொழும்பில் உள்ள நில அளவை திணைக்களத்தினரை பயன்படுத்தி அளவீடு செய்வதற்கான முயற்சிகள் ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்படுவதாக தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக டலஸ் அழகப்பெரும ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவு. பாராளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெரும, சரித ஹேரத் ஆகியோர் விரைவில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இணைய உள்ளதாக தெரிய வருகின்றது. இதற்கான பேச்சுக்கள் வெற்றியளித்துள்ளன எனவும் விரைவில் புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட உள்ளது எனவும் தெரிய வருகின்றது. அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஷான் ரணசிங்க, தயாஸ்ரீ ஜெயசேகர ஆகியோரும் சயித் கூட்டணியில் இணைவதற்கு திட்டமிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அதனை எதிர்த்து பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வோம், துரோகி பட்டத்திற்கு அச்சப்பட தேவையில்லை, சுமந்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவாராக இருந்தால் அதற்கு எதிராக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய வேண்டியது கட்டாயம் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், யாரும் துரோகி என கூறிவிடுவார்கள் என்பதற்காக அந்த பொறுப்பிலிருந்து ஒளிந்து ஓடிவிடக்கூடாது எனவும் கூறியுள்ளார். ஜாழ்ப்பாணம் தந்தை செல்வா நினைவு மண்டபத்தில் இடம்பெற்ற ஈழத்தமிழர் சுயநிர்ணய உரிமை பொது நிலைப்பாடும் பொது வாக்கெடுப்பும் என்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்தெரிவிக்கையில், எமது மக்களாணை 70 வருடங்களுக்கு மேலாக ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பயிர்க்கானது என்பதை இனியும் நிறுவத் தேவையில்லை. அதை திரும்ப திரும்ப நிறுவியாயிற்று. ஒரு விசப்பரீட்சையிலே நாங்கள் ஈடுபட்டு அசைக்க முடியாத இந்த மக்கள் ஆணையை இல்லை என்று நிறுவுவதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோமா? அப்படி ஒரு ஆணை இல்லை என்பதை சொல்வதற்கு துடியாய் துடிக்கின்றோமா? தமிழ் மக்களுடைய அரசியல் தலைவர்களாக நாங்கள் அந்த விசப்பரீட்சைக்கு செல்லவே கூடாது என்பது எனது ஆணித்தனமான நிலைப்பாடு. இது எமது இருப்பையே இல்லாமல் செய்யப்போகின்ற ஒரு நிகழ்வாகும். இதற்கு நாங்கள் இணங்கினால் இதுவரை காலமும் உயிர்மூச்சு என்று சொல்கின்ற எமது இறமை, எமக்கான சுயநிர்ணய உரிமை அனைத்தையுமே நாமே இல்லை என்று சொல்வதாகத்தான் அது ஆகும். இது அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் முன்னெடுக்க வேண்டிய விடயமாகும். சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆலோசனைகளை சொல்லலாம். அவர்களுடைய ஆலோசனை வரவேற்கத்தக்கது. ஆனால் தேர்தல் என்பது ஒரு முற்றுமுழுதான அரசியல் நிகழ்ச்சி. இந்த அரசியலிலே மக்களை வழிநடத்துவதற்கு மக்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களை தெரிவு செய்து அனுப்பவில்லை, எங்களைத்தான் தெரிவு செய்திருக்கின்றார்கள். மக்களாணை எமக்குத்தான் இருக்கின்றது. இது தொடர்பான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. வேறு எவருக்கும் நாங்கள் அதனை விட்டுவிட முடியாது. விட்டுவிட்டால் நாங்கள் அந்த பொறுப்பை உதாசீனம் செய்தவர்களாகின்றோம். எமது மக்களின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியதுதான் இந்த பொறுப்பேற்ற செயலுக்கு நாங்கள் எந்த வகையிலுமே இடம் கொடுக்கக்கூடாது. இத்தகைய விசைப்பரீட்சைக்கு எமது மக்களை எவரேனும் வழிநடத்துவராக இருந்தால் அதற்கு எதிராக மக்களை விழிப்படைய செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பாகும். இந்த விடயத்தில் வேறு எவருக்கும் பொறுப்பு கிடையாது. எமக்கே அந்த பொறுப்பு இருக்கின்றது. நாங்கள் அந்த பொறுப்பிலிருந்து ஒளிந்தோடப் போவதும் இல்லை. உடனேயே துரோகி பட்டம் கட்டிவிடுகின்றார்கள். அதற்கு தற்போது பெறுமதியே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எதைத்தான் செய்தாலும் எமது மக்களுடைய அடிப்படை இறமையிலிருந்து உருவாகின்ற உரித்தை விட்டு கொடுப்பதற்கு, இப்படியாக விலை பேசுவதற்கு நாங்கள் இறுதி வரை இணங்கப் போவதில்லை. ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தினால் நாம் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏனெனில் அவ்வாறு நிறுத்தப்படுகின்ற பொது வேட்பாளர் படுதோல்வி அடைகின்ற போது எமது அரசியல் நிலைப்பாடல்ல, இது ஜாரோ செய்த கோமாளி கூத்து என நாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். பிரதானமான தமிழ் கட்சியை சார்ந்தவன் என்ற வகையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு எதிராக
தீர்மானமாக மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கின்றது. துரோகி என்று சொல்லிவிடுவார்கள் என்று யாரும் ஒளிந்து ஓடிவிட வேண்டாம். மக்கள் நலனுக்காக எமது இருப்பிற்காக காலகாலமாக இதை எடுத்தியம்பிய கட்சி என்ற காரணத்திற்காக இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பவர்கள் என்ற காரணத்தினால் இதை இல்லாமல் செய்கின்ற எந்த செயற்பாட்டிற்கு எதிராகவும் நாம் முழு மூச்சுடன் இயங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலுடன் எம்பிக்கள் போடும் டீல். சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றின் மூலம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 2 வருடங்களுக்கு நீடிப்பதாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலத்தையும் அதன் அடிப்படையில் 2 வருடங்களுக்கு நீடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் முன்வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பதவிக்காலத்தை நீடிக்கும் யோசனைக்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்தால் பெரும்பாலான அமைச்சர்கள் அதற்கான சர்வஜன வாக்கெடுப்புக்கு இணக்கம் தெரிவிப்பார்கள் என அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பசிலுடனான சந்திப்பை அடுத்து சம்பிக்கைவை இணைக்க சஜித் அணி முயற்சி. குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சம்பிக்க ரணவக்கவை தமது கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முயற்சித்து வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்சவிற்கும் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்கவுக்கும் இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே அவரை தங்கள் பக்கம் மீண்டும் இழுக்க முயற்சிகள் நடப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக IMF திட்ட உறுதிமொழிகளில் 25% இலங்கை நிறைவேற்றவில்லை. எதிர்வரும் 12ஆம் தேதி சர்வதேச நாணய நடைமுறை திட்டத்தின் 3வது பணக்கொடுப்பிற்கான ஒப்பந்தத்தை கைச்சாத்திட உள்ளது. ஆனால் இலங்கை தனது பொருளாதார மீட்புக்கான அடிப்படை நல்லாட்சியினை முன்னேற்றுவதற்கு தவறிவிட்டது என வெரிட்டே ரிசர்ச் தெரிவித்துள்ளது. சமீபத்திய வெரிட்டே ரிசர்ச் நிறுவனத்தின் IMF கண்காணிப்பான 2024 மே மாத தரவுகளின் அடிப்படையில் டிசம்பர் 2023இல் புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின்படி 25% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. இத்திட்டத்தில் முடிக்கப்பட வேண்டிய 63 வாக்குறுதிகளில் 32 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டும் 16 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலும் 15 அறியப்படாமலும் உள்ளன. நிறைவேற்றப்படாத 16 வாக்குறுதிகளை ஆராயும் பொழுது நல்லாட்சியில் தோல்வி ஏற்படும் என்ற முடிவுக்கு வந்துள்ளது. 16 வாக்குறுதிகளையும் ஆய்வு செய்யும் பொழுது அவற்றில் 7 நிதி முகாமைத்துவம், 6 நிதி வெளிப்படைத்தன்மை, 3 ஊழல் எதிர்ப்பு அளவீடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. IMF திட்டத்தினால் பொருளாதார நெருக்கடியின் மூல காரணங்களாக கண்டறியப்பட்ட விடயங்களை இலங்கை நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அக்டோபர் முதல் வாகன இறக்குமதி அரசு அனுமதி. வாகன இறக்குமதிக்கு தடை விதித்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னெடுத்த தீர்மானத்தை மாற்றியமைத்து எதிர்வரும் அக்டோபர் முதல் வாகன இறக்குமதியை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சாம்பலாப்பட்டியே இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி அக்டோபர் முதல் பல கட்டங்களாக வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதலில் தொழில்துறை மற்றும் கனரக வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் பின்னர் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.